ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இருதயத்தில் உங்களை குறித்து நான் யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு இதை தான் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தார். கடைசி காலத்தில் வந்து இருக்கிறோம். தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கு. அதனால எங்க பார்த்தாலும் நான் பார்க்கிறதா என்னன்னா, நிறைய பேருடைய வீழ்ச்சி பார்க்கிறேன், இடறி போகிறத பார்க்கிறேன். ஒரு சின்ன ஒரு இது இருந்தா கூட அநேகம் பேர் வந்து இடறி போகிறவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து அப்படி அவங்க இடறி போகிறதுலாம் எதனால அப்படின்றத பார்க்கும்போது என்னன்னா, அவங்க காரியம் வந்து தங்களுடைய இருதயத்தை குறித்து ஜாக்கிரதையா இல்லை அப்படின்றது தான். அப்போ நாமளே ஒரு இடறி போறேன், நானே ஒரு இடறி போகிறேன்னா என்னுடைய இருதயத்தை குறித்து ஒரு ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல இவங்களுக்கு முதல்ல ஒரு வார்த்தையை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப நான் வந்து எல்லா காவலோடும் கூட நான் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். பாதுகாத்துக் கொள்ளும்போது அதுல இருந்து அந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப நான் இருதயத்தை பாதுகாத்துக்கணும்னா, அதுக்கு முன்ன நான் இந்த வார்த்தையை எடுக்கிறதுக்கு முன்ன எனக்கு ரொம்ப நாளா என்னுடைய ஆரம்ப நாட்கள் இருந்து ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான ஒரு பரிச்சயமான ஒரு வசனம்னா லூக்கா 21ஆம் அதிகாரம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். அப்ப ஆண்டவர் வந்து நம்ம பார்த்து எல்லாரையும் உங்களையும் என்னையும் பார்த்து நீ எச்சரிக்கையா இருக்கணும். அந்த நாட்களில உன் இருதயம் வந்து பாரமடையக்கூடாது. உன் இருதயம் வந்து எப்பவுமே எப்படி இருக்குன்னா, பாரமடையாதபடிக்கு உன்னுடைய இருதயம் எப்பொழுதும் லகுவா இருக்கணும். லகுவா இருக்கிறது தான் தேவன் விரும்புகிறார். இருதயம் பாரமடைகிறது தேவன் விரும்புறதில்ல. ஏன்னா எப்பெல்லாம் என் இருதயம் பாரமடையுதோ அப்பெல்லாம் எனக்கு என்ன உண்டாகும்னா, எனக்கு ஒரு பயம் உண்டாயினே இருக்கும். யாரெல்லாம் பயத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய இருதயத்துல பாரமா இருக்கிறவங்கலாம் பயத்தினால எப்பவுமே நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல தன்னுடைய இருதயத்தை வந்து லகுவாய் வைத்திருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதற்கும் பயப்படவே மாட்டாங்க, எந்த காரியத்திலையும் பயப்படவே மாட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டது, என்னுடைய பர்சனலா என்னை பார்த்து ஆண்டவர் சில நேரத்துல கேட்டது என்னன்னா, உன் இருதயம் வந்து லகுவா இருக்கா, உன் இருதயம் வந்து பாரமா இருக்கா? இதுதான் ஆண்டவர் இப்ப இதுதான் எனக்கு சொன்னது ஆண்டவர். என்னோடு கூட எனக்கு தனிப்பட்ட விதமாய் தேவன் உணர்த்தும் போது எனக்கு பார்த்து வந்து, உன் இருதயம் பாரமா இருக்குதா அல்லது உன் இருதயம் லகுவா இருக்கா? இதைதான் நான் வந்து இன்றைக்கு உங்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக இந்த ஒரு கேள்வியோடு கூட நான் ஆரம்பிக்கிறேன். உங்கள் இருதயம் பாரமடைந்து இருக்கா அல்லது உங்கள் இருதயம் லகுவாய் இருக்கிறதா? உங்க இருதயம் பாரம் அடைஞ்சது இருந்ததுன்னா உங்களுக்கு பயம் இருந்து கொண்டே இருக்கும். என்னதான் இதனாலும் கூட அந்த பயம் வந்து எடுபடாது. ஏன்னா உங்க இருதயம் வந்து பாரம் அடைஞ்சிருக்கு. அதனாலதான் லூக்கா இந்த வார்த்தையை சொன்னாரு. அப்ப அவர் வரும்போது, தேவனுடைய வருகை வரும்போது நீங்க அவர் வரும் அந்த நாள் வரும், கடைசி நாள் வரும். அந்த நாள் வரும்போது உங்க இருதயம் பாரம் அடைஞ்சதுன்னு சொன்னா, நீங்க ஒரு நாளும் நீங்க தேவனிடத்துல உங்களால எடுக்கும், ஏன்னா உங்களுக்கு பயம் இருந்துட்டே இருக்கும். பயப்படுறவங்கள தான் வெளிப்படுத்தும் விஷயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பயப்படுறவங்கள தான் பாருங்க, மலைகளே குன்றுகளே எங்களை மறைத்து கொள்ளுங்க, ராஜாதி ராஜன் வந்துட்டாரு, நாங்க இப்ப என்ன பண்றோன்னு தெரியல, பயந்தே நாங்க வந்து என்ன பண்ணோம்னா பாவத்துல நாங்க இதாயிட்டோம், இப்போ எங்களுக்கு அவர் இன்னும் நிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மலைகளிலும் குகைகளிலும் போய் ஒளிவாங்க. ஏன்னா இருதய பாரம் அந்த மாதிரி, இருதய பாரம் எப்பவுமே வந்து பயத்தை தான் கொண்டு வரும். ஆனா அதே நேரத்துல என்னுடைய இருதயம் லைட்டா இருந்ததுன்னா, என் இருதயம் லகுவா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாளும் நான் வந்து இடறி போகவே மாட்டேன். நான் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்லுகிறது, அநேக பேர் இடறி போகிறாங்க. ஏன் அவங்க வந்து இடறி போகிறாங்க அப்படின்னு சொன்னா,
அவங்க இருதயம் லகுவாய் இல்லாதனால அவங்க வந்து இடறி போகிறவர்களா இருக்கிறாங்க. இப்ப அதன் காரணம் என்ன? அதனுடைய இது என்ன? அதுக்கு என்ன காரணம்? அதனுடைய ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு நான் இந்த வார்த்தைகள்லாம் நான் வாசிக்கும் போது ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்துல 27ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்புனீங்கன்னா அங்கே பவுலை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். பவுல் இப்படி வார்த்தை சொல்லுவாரு. அங்க வந்து கப்பல் வந்து ஒரு இதுல மாட்டிக்கும். கப்பல் வந்து அவங்க போகும்போது நாங்க இப்போ 27வது வசனம் 27 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்தில் கப்பல்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. அவங்க இப்ப கடல்ல போயின்னுங்கிறாரு. இப்ப அலைவுபடுகிறது. அவங்க வந்து அந்த இதுல வந்து அவங்களுக்கு அந்த கரை கிட்டி வர மாதிரி இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ பவுல் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவர் சொல்ற வார்த்தை யாரும் எடுபடாத போது பொழுது விடிஞ்சு போகுது. 33ஆம் வசனம், பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவருக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். அப்ப எல்லாருமே சொல்லி அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு எல்லாருக்கும் வந்து தேவனை ஸ்தோத்தரித்து எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். நம்ம அந்த கப்பலில வந்து 276 பேர் இருந்தாங்க. 276 பேர் அந்த கப்பல்ல இருக்கிறாங்க. கப்பல்ல 276 பேரு 14 நாள் சாப்பிடல, ஒண்ணுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு பயமா இருக்கிறாங்க, பயந்து இருந்து இருக்கிறாங்க, என்னன்னு தெரியாது. உடனே பவுல் வந்து அவர் எழும்பி தைரியம் சொல்லி அவங்க பார்த்து எல்லாரும் சாப்பிடுங்கப்பான்றாங்க. 276 பேர் கப்பல்ல இருக்கிறாங்க. அத்தனை பேர். 38வது வசனம் பாருங்க. திருப்தியாக புசித்த பின்பு, அவங்க திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். இந்த வார்த்தை தான் எனக்கு ஸ்ட்ரக். அப்படியே இந்த வார்த்தையை பார்த்தோன்னே நான் அப்படியே சற்று அப்படியே நிற்க ஆரம்பித்தேன். ஒன்றும் இல்லாத வார்த்தை தான், இது ஒண்ணுமே இல்லை. எல்லாம் கப்பல் இருக்கிறவங்கலாம் திருப்தியா புசித்தாங்க, கோதுமையை கடல்ல போட்டாங்க, இப்போ வந்து கப்பலை லகுவாக்கிட்டாங்க. இதே போலதான் என் வாழ்க்கையிலும் கூட என் இருதயத்துல நான் வந்து லகுவாய் மாறணும்னு சொன்னேன். ஒரு கப்பல் லகுவாய் மாறணும்னா அந்த லகுவாய் மாறுகிறதற்கு முன்பாக அந்த ஜனங்களிடத்துல இருந்தது என்னன்னா, ஒரு திருப்தியாய் அவங்க புசித்தாங்க. அவங்க திருப்தியாய் புசித்த பின்பு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மீதி இருக்கிற கோதுமையை வந்து எடுத்து ஒழிச்சு வச்சு இல்லை வேற என்ன பண்ணுன்னு சொல்லாம அந்த கோதுமை என்ன பண்ணாங்கன்னா எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கடல்ல போட்டாங்க. ஏன் கடல்ல போட்டாங்க? கப்பல் வந்து லகுவாகணும், அதனால கடல்ல போட்டாங்க. பிரியமானல, இதுதான் நான் வந்து உங்களுக்கு நான் காண்பிக்கப்படுவது. எப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் வந்து திருப்தி என்கிறதான அந்த இடத்துக்கு நான் வரணும். அப்பொழுதெல்லாம் எனக்குள்ள என்ன வரும்னா, எனக்குள்ள தேவையில்லாதெல்லாம் தூக்கி நான் வெளியே போட்டுருவேன். வெளியே போட்டோன்னே என் இருதயம் என்ன பண்ணுன்னா, என் இருதயம் பாரமடையாது. பாரமடையாம என் இருதயம் லகுவாகும். இதுதான் நான் கற்றுக்கொண்ட அந்த பாடம். அந்த ஒரு வசனத்துல நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, ஆண்டவரே, என் இருதயம் பாரமடையாதபடிக்கு, என் இருதயம் பாரமடையாம என் இருதயம் லகுவாகணும்னா உங்களுக்கும் எனக்கும் மிகவும் அவசியமான ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, எல்லா சூழ்நிலையில நான் என்ன பண்ணும், திருப்தியா இருக்க நான் கற்றுக்கொள்ளணும். இதை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஏற்கனவே ஒரு இடம் நான் சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் இதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறது என்னன்னா, உங்க இருதயம் வந்து பாரம் அடையவே கூடாது. எப்போ உங்க இருதயம் பாரம் அடைஞ்சதோ அந்த பாரம் என்ன பண்ணுன்னா உங்களை வந்து பயத்தை தான் கொண்டு வரும். அந்த பயம் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். ஆனா எப்பவுமே நீங்க வந்து இருதயத்துல எனக்கு வந்து எல்லா சூழ்நிலையும் எந்த இடத்துல இருந்தாலும் கூட சரி, நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் வந்து திருப்தியா இருக்க நான் கற்றுக்கொண்டேன்னு சொன்னா, நான் வந்து எப்படி இருப்பேன்னு சொன்னா, தேவனுக்குள்ள நான் மகிழ்ந்து களி ஒருவனா இருப்பேன். ஆமா, திருப்தி அப்படிதான் கொண்டு வரும். ஆபகூக் எழுதின புஸ்தகத்துல தீர்க்கதரிசி ஆபகூக் இப்படி ஒண்ணு எழுதுறாரு. சின்ன புத்தகம் தான். ஆபகூக் எழுதின புத்தகம் சின்ன புத்தகம் தான். ஆனா ஆபகூக் அதை எப்படி எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா,
அவரிடத்துல அவருக்குள்ள எவ்வளவு ஒரு ஒரு இது இருக்கு பாருங்க, ஒரு ஒரு திருப்தி. அவர் எழுதும்போது அவர் எழுதுறார், ஆபகுக்கு தீர்க்கதரிசியாக ஆபகுக்கு எழுதுறாரு. எழுதும்போது அவரு 3ஆம் அதிகாரம், ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல அவர் 17ஆம் வசனத்தை இப்படி எழுதுறாரு. 3:17, ஆபகுக் 3:17. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில மாடுகள் இல்லாமற் போனாலும். அப்படின்னா அது என்ன, அவர் திருப்பி திருப்ப போனாலும் 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 ஒரே வார்த்தை. இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லாம போனாலும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அவர் முன்ன ஸ்பெசிஃபிக்கா அவர் ஒவ்வொன்றும் என்ன சொல்றேன்னா, எனக்கு இது இல்லைனாலும் கூட பரவாயில்ல, இது இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு எது போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். சரி, அதனால என்ன அப்படின்னா 19ஆவது வசனம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை உட்கார பண்ணுவார்ல. என்னை உயரமான ஸ்தலங்களில் என்னை தேவன் நடக்க பண்ணுவார். அப்படின்னா என்ன, தேவன் என்னை உயரமான இடங்களுக்கு கொண்டு போய் நான் இன்னும் மேலும் மேலும் என் கிராஃபிக் மேலே ஏறினே போவோம். என்னை தேவன் என்னை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே போவார். யாருக்கு அது? யாருக்கு உயர்த்தி கொண்டே போவார்னு சொன்னா, ஒரு மனுஷன் எதுவும் இல்லைனாலும் கூட பரவாயில்ல, நான் திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் திருப்தி என்ற அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிற போது என்ன நடக்கணும், தேவன் அப்படிப்பட்ட மனுஷனை என்ன பண்ணுவார்னா, அவனுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி அவனை என்ன பண்ணுவாருன்னா உயரமான ஸ்தலங்களுக்கு கொண்டு போவார். தாழ்வான இடங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்டவர்களை அவர் உயரமான ஸ்தலங்களுக்கு கொண்டு போய் அந்த ஸ்தலத்துல போய் அவங்களை உட்கார வைக்க மாட்டார் தேவன். அவங்களை என்ன பண்ணுவார்னா, அந்த உயரமான ஸ்தலங்கள்ல கூட தேவன் அவங்களை தொடர்ந்து அவங்களை நடக்க பண்ணி கொண்டே இருப்பார். அப்படின்னா இன்னும் உயரத்துல இன்னும் நீ என்ன பண்ணணும்னா, ஏறிவா, மேலே ஏறிவா. வெளிப்படுத்தின விஷயத்துல தேவன் பார்த்து சொல்லுவார், மேலே ஏறிவா ஏறிவான்னா. அப்படின்னா தேவன் அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவான்னா, உயர உயர எழும்பி கொண்டே இருப்பார். இது யாருக்கு? இது திருப்தியா இருக்கிறவர்களுக்கு தான். எப்போ இந்த திருப்தின்ற அந்த இடத்துல நான் விலகிறனோ, அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, நான் அங்க நான் பாரம் அடைந்துருவேன். அதனாலதான் பவுல் அந்த வார்த்தை எழுதினாரு, நாங்களாம் திருப்தி ஆயிட்டோம்பா. இப்ப நாங்க திருப்தியா எல்லாரும் 276 பேரும் நாங்க திருப்தியா நாங்க புசித்துட்டோம், சாப்பிட்டுட்டோம். இப்ப நாங்க திருப்தியாய் சாப்பிட்டோன்னே எங்ககிட்ட இருக்கிறதுலாம் இப்ப நாங்க சாப்பிட்டோம்னே எங்களுக்கு என்ன வந்ததுன்னு சொன்னா, கப்பல் லகுவாகலன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் கப்பல் பாரமா இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஆகவே என்ன பண்ணா, எதெல்லாம் கப்பலை பாரமா லகுவாக்குன்னு பார்த்தா அங்க கோதுமை நிறைய அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் தூக்கி நாங்க கடல்ல போட்டோம். கடல்ல எல்லாம் போட்ட உடனே என்ன நடந்ததுன்னு சொன்னா, எங்கள் கப்பல் லகுவாக ஆரம்பித்தது. இந்த கப்பலை தான் நான் இருதயத்துக்கு ஒப்பிடுறேன். ஆண்டவரே, நான் திருப்தின்ற இடத்துக்கு வரும்போது என்ன வரும்னா, அப்பதான் எனக்கும் கூட என்ன ஆகும்னா, எனக்கு தேவையில்லை, இதுக்கு மிஞ்சினது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒண்ணு, இதெல்லாம் ஒண்ணுன்றத நான் என்ன பண்ணுவேன், லகுவா எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருவேன். அந்த கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு அது வரைக்கும் 14 நாள் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் எடுத்து போடல. ஆனா அவங்க திருப்தின்ற இடத்துக்கு வந்த உடனே என்ன நடக்குதுன்னா, கப்பல்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே போட்டு உடனே என்ன பண்ண, கப்பலை லகுவாக்கினார்கள். என் பிரியமானவர்களே, நான் சொல்ல வரலாம் இதான், என் இருதயம் லகுவாகணும். நம்ம இங்க கூடி வந்திருக்கிற நீங்க எல்லாருமே, உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல, இன்க்ளூடிங் எனக்குன்னு சொல்றேன், நான் இந்த கடைசி காலத்துல பிசாசு என்ன பண்ணுவோம்னா, வஞ்சிக்கிற பிசாசு என்னன்னா, ஒவ்வொருடைய இருதயங்களிலும் என்ன பண்ணணும், பாரத்தை ஏத்திக்கிட்டு எப்படியாவது கூட இவங்களை பாரமாக்கணும். இவங்க இருதயம் பாரம் அடைஞ்சுது, இவங்க இருதயம் பாரம் அடைஞ்சிச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எப்பவுமே பயத்திலையும் திகிலையும் அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க. அவன் காரியத்தை ஈஸியா சாதிச்சுப்பான். ஆனா தேவன் அப்படி இருக்கிறது கிடையாது. தேவன் அப்படி விடுறதே கிடையாது. தேவன் பார்க்கிறதெல்லாம் இப்பெல்லாம் பார்த்தோன்னா, அவங்க இருதயத்தை அவங்க இருதயம் லகுவாகும். நீங்க இருதயம் லகுவாகும்போது பாரு, நான் ரிட்டர்ன் கேரண்டி தரேன், நீங்க எந்த ஒரு காரியத்திலும் நீங்க இடறி போகவே மாட்டீங்க. எது நடந்தாலும் கூட சரி, உங்களுக்கு குறைச்சல் வரலாம். ஆபவுக்கு சொன்னது போல எல்லாமே குறைவு விட்டு போகலாம், எல்லாமே இல்லாம போனாலும் கூட அவர் சொன்னது போல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சூழ்நிலை வரும்பொழுதும் நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்க எதுவா இருக்கிறீங்கன்னு சொன்னா, நான் எங்க தேவனுக்குள்ள எங்க மகிழ்ச்சி, எங்கள் பலனே தேவன் தான். எங்கள் பலனே தேவன் தான். ஏன்னா நாங்க திருப்தியா இருக்கிறோம். ஆமா, இந்த இந்த திருப்தி தான் என்ன பண்ணுன்னா,
ஒரு மனுஷன் நீங்க எந்த இடத்துல நிற்கும் போதும் அந்த இடத்துல திருப்தியாயம், இன்னும் சொல்ல போனா பவுல் அவருடைய நிருபத்தில் எழுதின, நான் எல்லா இடத்துலையும் ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு எதுவாக இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி, எனக்கு எத்தனை பங்களா கொடுத்தாலும் சரி, எனக்கு எங்க கொடுத்தாலும் சரி, எனக்கு எந்த வேலை கொடுத்தாலும் சரி, எனக்கு நான் திருப்தியாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். நான் அடிக்கடிக்க எங்க இதுல எங்க ஆபீஸ்ல இருக்கும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நிறைய பேர் இது இது இல்லை அது இல்லைன்னு ஒரு திருப்தி இல்லாம இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு டைப்பிஸ்ட் என்கிட்ட சொல்லுவார், கால்மி தோட்டி பேமி பாட்டி அப்படின்னுவார். அப்படின்னா, நீ எனக்கு தோட்டின்னு கூட கூப்பிட்டுப்பா, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, எனக்கு 40 rupees கொடுத்துரு, அவ்வளவுதான். நீ தோட்டின்னு கூப்பிடு, துரான்னு கூப்பிடு, நீ எதையும் கூப்பிட்டுக்கோ, கால்மி தோட்டி பேமி பாட்டி அப்படின்வார். அப்ப அதுனா நான் இது இல்லை, எனக்கு நான் திருப்தியா நான் இருக்க கற்றுக்கொண்டேன். அதனாலதான் எந்த சூழ்நிலை வரும்பொழுதோ நீங்க அதுல திருப்தியா இருந்தீங்கன்னு சொன்னா தேவன் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். என்னுடைய எண்ணெல்லாம் சிஎஃப்எஃப்ஜியில் இருக்கிறவங்க எல்லாரோடு கூட நீங்க நீங்க தேவன் உங்களோடு கூட இருக்கணும். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது போல, நீங்க தேவனோடு கூட இருந்தீங்கன்னு சொன்னா தேவ மனுஷர்கள் இங்க இருக்கிற சிஎஃப்ஜில இருக்கிற அத்தனை தேவ மனுஷர்களை யாரெல்லாம் தேவ பக்தியா இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் தேவன் கூட்டி சேர்த்து கொண்டே இருப்பார். என்னுடைய முதல் இது எதுவா இருக்குன்னா, தேவனே நீர் நான் உங்களோடு கூட இருக்கணும், நான் தேவனோடு கூட இருக்கணும். அதுதான், நீ தேவனோடு கூட இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க தேவ மனுஷர்கள்லாம் உங்களோடு கூட இருந்து கொண்டே இருப்பாங்க. இதுதான் எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்னை வளர்த்த சகோதரன் பிரபாகர் இதை பாண்டிச்சேரியில் இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தது. எனக்கு ஆரம்பத்தில் அவர் இருக்கும்போது நான் ஒரு ஊருக்கு வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது நான் அவர்கிட்ட போய் நின்று ஜெபம் பண்ணும்போது அவர் தலைமையில கை வச்சு எனக்கு ஜெபம் பண்ண, என்ன ஜெபம் பண்ணா, நீ தேவனோடு கூட இருந்தீங்கன்னா தேவ மனுஷர்கள்லாம் உன்னோடு கூட இருப்பாங்க அப்படின்னாரு. பிரியமானவர்களே, அப்படிதான் இருக்கணும். என்னுடைய இருதயம் அப்படிதான் இருக்கணும். இருதயம் பாரமடைய விடவே கூடாது. ஒரே ஒரு சொல்ல, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இருதயம் பாரமடைந்தவன் எப்படி இருந்தா அதே இருதயம் லகுவானவன் எப்படி இருந்தான்றதை காண்பிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். 13ஆம் அதிகாரம் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நீங்க எல்லாரும் உங்களுக்கு பரிச்சயமான இதுதான். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல அங்கே ஆபிரகாமுக்கும் அங்கே லோத்துக்கும் நடந்த ஒரு 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 சம்பவத்தை அங்கே பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானுமாய் இருந்தான். அவனுக்கும் இருந்தது. 5வது வசனம், ஆபிரகாமுடனே வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமற் போயிற்று. 2 பேருக்கும் ஆஸ்தி அதிகமா போயிடுச்சு. ஆஸ்தி அதிகமா போனோடனே இப்ப 2 பேருடைய இருதயத்தையும் தேவன் பார்க்கிறார். லோத்துனுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார், ஆபிரகாமுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அப்ப லோத்துனுடைய இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இதன் நிமித்தம் அங்கே 7ஆம் வசனம், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிஷியரும் மத்தேசத்தில் குடியிருந்தார்கள். இதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இருதயம் இப்ப பாரம் அடைஞ்சிச்சு. 2 பேருக்கும் பாரம் அடைஞ்சோன்னா அங்க வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்த உடனே என்ன நடக்குன்னு 2 பேரும் வாக்குவாதம் பண்றாங்க. உடனே ஆபிரகாம் லோத்துவை பார்த்து சொல்றாரு. உடனே அவர் பெரியவர், அவர் பெரிய இவரு. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். உடனே சொல்றாரு, வேணாப்பா வாக்குவாதம் வேணாம், நமக்கு வாக்குவாதம் வேணாம். எனக்கு ஒன்றும் இல்லை, என் இருதயம் இப்ப பாரம் அடையல, இதெல்லாம் பெருகிடுச்சேன்றதுனால என் இருதயம் பாரம் அடையல, அதனால நமக்கு வாக்குவாதம் வேணாம். ஒண்ணு நீ இந்த பக்கம் நீ கிழக்க போனீங்கன்னா நான் மேற்க போறேன், நீ வடக்க போனேன்னா நான் தெற்க போறேன், நம்ம 2 பேரும் சகோதரர்கள், நமக்கு வாக்குவாதம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன ஆயிடுதுன்னா, உடனே லோத்து என்ன பண்ணிருக்கணும், அந்த இடத்துல அவன் இருதயத்துல பாரம் இல்லாத லோத்துவா இருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும், அவர் காலில் மன்னிச்சுங்க, நீங்க தான் எங்களை கூப்பிட்டு வந்தீங்க, உங்களால தான் நான் இதெல்லாம் ஆயிட்டேன், அதனால இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது, இதெல்லாம் என் இருதயத்துல பாரமா இல்லை, அதனால என்னை மன்னிச்சிருங்க, நான் எங்க ஆளுங்களை நான் சொல்லி நான் தின்னுடுறேன், வேணா அவங்கள வேணா போக சொல்லிடுறேன், நீங்க என்ன மட்டும் உங்களை விட்டு போக சொல்லாதீங்க,
வேணா என் மந்த மேய்ப்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த மந்த மேய்ப்பர்லாம் நீங்க வேணா போங்கப்பா, உங்களுக்குன்னா இருக்கிற ஆடு மாடு இவ்வளவு நாள் எங்க கூட இருந்தீங்க, இதெல்லாம் சம்பாரிச்சிங்க, நீங்க எடுத்து நீங்க போங்க. நான் ஒரு நாளும் என்னை நடத்தின என்னுடைய ஆவிக்குரிய என்னை நடத்தின தெய்வ பக்தி உள்ள அந்த தேவ மனுஷனை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லோத்து சொல்லியிருக்கணும். ஆனா லோத்து அது மாதிரி சொல்ல. ஏன் லோத்து சொல்ல? லோத்து ஏன் அது மாதிரி சொல்லனா, லோத்தினுடைய இருதயம் ஏற்கனவே பாரம் அடைந்திருந்தது. அந்த பாரம் அடைந்தனால லோத்து என்ன பண்ணிட்டாருன்னா, எப்படா ஆபிரகாம் சொல்லுவாருன்னு பார்த்து என்ன பண்ணிட்டாருன்னா, உடனே அவர் பார்த்து லோத்து 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தானுக்கு அருகேயான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொரிந்திருக்கிறதாய் கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து லோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். அவன் இருதயம் இப்ப எங்க இருந்தது பாருங்க. லோத்தினுடைய இருதயம் எங்க இருந்ததுன்னா சோதோம் குமராக்கு நேரா திரும்பி இருக்கு. இருதயம் எப்படி இருக்குதோ அதுதான் அந்த இருதயம். அதனாலதான் எல்லா காவலோடும் பார்த்து காத்துக்கொள்ளணும். அவங்க இருதயம் எங்க இருந்ததுன்னு சொன்னா, அவங்க இருதயம் சோதோம் குமராக்கு நேரம் இருந்தது. பாரம், சோதோம் குமரானுடைய பாரம் அவனை அழுத்தினது. அதனால என்ன பண்ணாருன்னா, லோத்து என்ன பண்ணாருன்னா அந்த சோதோம் குமாராவை தெரிந்து கொண்டு பிரிந்து போனார். தேவன் பேசல லோத்துவை பார்த்து. ஒரு வார்த்தை தேவன் லோத்துவை பார்த்து, லோத்து ஏன்பா இப்படி ஆயிட்ட அப்படின்னு பேசல. ஏன்? ஏன்னா உன் பாரம் அது, உன் இருதயத்தின் பாரம் அது. ஆனா அதே தேவன் என்ன பண்ணாருன்னா 14ஆம் வசனம் பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தோளை பேர பெருக பண்ணுவேன். பாருங்க, உடனே தேவன் எங்க பேசுறாரு பாருங்க. யாரோடு பேசினார் தேவன்? ஏன் ஆண்டவர் அனைவரும் கூட பேசுறது இல்லை? உங்களுக்கு தெரியுமா அது சீக்ரெட் என்னன்ட்டு? ஏன் தேவன் பேசுறது இல்லைன்னு சொன்னா, அவங்க இருதயம் சோதோம் மேலையும் குமரம் மேலும் பாரமா இருக்கிறதுனால தேவன் என்ன பேசணும் ஏறாது மேல். ஆனா அந்த ஆபிரகாம் இருதயம் எப்படி இருந்ததுன்னா, அவன் இருதயம் லகுவா இருந்தது. அவருக்கு தான் எல்லாத்தையும் பார்த்தாலும் கூட அவருக்கு என்ன பண்ணல, அது மேல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருடைய ஒண்ணுன்னா, தேவன் எனக்கு எங்க காண்பிக்கிறாரோன்னு அந்த இடத்துக்கு நான் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஆபிரகாமுடைய இருதயம் லகுவா இருந்தபடியினால ஆபிரகாம் எந்த ஒரு காரியத்திலும் இடர் இல்லாமல் போய் கொண்டிருந்தான். இடரலே இல்லை அவனுக்கு. ஏன்னா தேவன் அவனோடு கூட இருந்துகிட்டார். லகுவான இருதயம் அவனுக்கு இருந்ததுனால என்ன பண்ணான்னா, தேவன் அவனோடு கூட பேச ஆரம்பித்து கொண்டே இருந்தார். ஆனால் லோத்துவோடு தேவன் பேசவே பேசல. பிரிந்து போனா பிரிந்து போ, அவ்வளவுதான். நீ போயிட்டே இரு, நீ போயிட்டு வர. ஏன்? உன் இருதயம் பாரமா இருக்குது. ஆமா, அதேதான். அநேக நேரங்கள்ல என் இருதயம் பாரமா இருந்ததுன்னா, வேற ஏதாவது குறித்து பாரம்னா தேவன் பேசவே மாட்டாரு. ஆனா என் இருதயம் பாரம் இல்லாம என் இருதயம் லகுவா இருக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்ணுவாருன்னா, தேவன் என்னோட கூட பேசிக்கொண்டே இருப்பாரு. ஒவ்வொரு நேரம் பேசிக்கொண்டே இருப்பாரு அவரு. உடனே பெரிய எப்படா அவன் போறான்னு பார்த்தாரு. அடுத்து அவன் கண்ணு ஆபிரகாமுடைய கண்ணுக்கு மறைஞ்ச உடனே தேவன் என்ன பண்ணான்னா, ஆபிரகாமுக்கு அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். அவனுடைய கண்கள் தேவனை பார்க்க ஆரம்பித்தது. காதுகள் தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தது. அவன் தேவ பிரசன்னத்தை உணர ஆரம்பித்தான். அவன் தேவனோடு கூட தேவன் பேசுகிறது இடிமுழக்கம் போல அவன் கேட்க ஆரம்பித்தான். காரணம், அவன் இருதயம் லகுவா இருந்தது. லோத்துக்கு ஒண்ணுமே இல்லை, ஒன்னும் பேசல. அதனாலதான் சொல்றது, எல்லாம் நான் என்னுடைய இருதயம் எப்பவுமே இருதயம் லகுவாய் நான் என்ன. லோத்துக்கு என்னன்னா, அவனுக்கு திருப்தி இல்லை. அவர் ஒரு திருப்தி இல்லாதனா, இது போதும் எனக்கு அப்படின்றது இல்லை, அந்த திருப்தி இல்லை. அதனால அவர் நீர்வரம் பொருந்திதான் பார்த்தோம்னா உடனே அங்க போயிட்டாரு. ஆனா ஆபிரகாம் அப்படி இருந்தாரு, எனக்கு எது இருந்தாலும் சரி, எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு ஆண்டவர் போதும். எனக்கு நீங்க இங்க சொல்லு, நான் எதையும் இருக்க மாட்டேன். நான் என்னுடைய திருப்தி நீங்க தான் என்னுடைய இது. ஆண்டவரே, நான் வேற எதையும் போட்டு என் இருதயத்தை நான் பாரம் பண்ணிக்க மாட்டேன். லூக்கா எழுதுனது போல உங்க இருதயம் நீங்க பாரம் அடையாதபடிக்கு அப்படின்னா எச்சரிக்கையாயிரு. எந்த விதத்துல உன் இருதயத்தை பாரமடைய விட்டுறாத. இதனால உன் இருதயம் பாரம் அடைஞ்சிடவே கூடாது. நீ எச்சரிக்கையா இருக்கணும், நீ இதுவா இருக்கணும்.
தேவன் பார்த்துனே இருப்பாரு. லோத்து இடறி போனான். அதனாலதான் சொல்றேன், இருதயம் லகுவான இருதயம் உடைய யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் சரி, ஒரு நாளும் நான் இடரை போகவே மாட்டேன், இடரல் அடையவே மாட்டேன். நான் என் இருதயம் பாரம் அடையும் போது தான் நான் இடறி போயிடுவேன். என் இருதயம் பாரம் அடைஞ்சு உடனே தவறாய் நான் போக ஆரம்பிச்சிருவேன். பிரியமானவர்களே, லோத்து ஆபிரகாம் இருந்தார். அவருடைய இருதயம் எப்பொழுதும் அவர் லகுவாய் வைத்துக் கொண்டு எதையும் வேற எதையுமே இருதயத்தில், ஐயோ இவனும் போயிட்டானே, இப்ப நான் என்ன பண்றது, நான் திவார் பண்ண எனக்கு என்ன கிடைக்குமோ ஏது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இருதயம் அவ்வளவு லகுவா இருந்தது. அதுக்குன்னா ஒண்ணு அதை சொன்ன போனா அது பீக். அவருடைய இருதயம் லகுவாய் இருந்ததுக்கு ஒரு 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 இது என்னன்னு சொன்னா, பெத்த மகனை, அவனை புத்திரனை அவனை பார்த்தோன்னே, நீ நீ உன் சேஷம் உன்னுடைய நீ நேசிக்கிற அந்த பிள்ளைய கொண்டு எனக்கு மோரியா மலையில என்னை பலியிடுன்னு சொல்லும்போது கூட அவன் இருதயத்துல பாரம் இல்லாதபடினா அவன் கொண்டு போய் தேவனுக்கு கொண்டு போய் பலியிடவும் தைரியமா போயிட்டான். ஏன்னா அவன் இருதயத்துல தேவனை தவிர வேற யாருமே கிடையவே கிடையாது. அவனோட இருதயம் லகுவாக இருந்தது. அதனால தேவன் பேச ஆரம்பித்தார். அதே மாதிரிதான் ஒவ்வொரு சூழ்நிலை வரும். நிறைய இருக்கு, உங்களுக்கு நிறைய நான் காண்பிக்க முடியும். இருதயத்தை பாரமடையாம பண்ணதுனால அவங்க எப்படி இருந்தாங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தை இன்னும் நிறைய உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க, ஒவ்வொன்றா காண்பிக்கிறேன் பாருங்க. அந்த இருதயம் எப்போ எப்படி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். 21ஆம் அதிகாரத்துல அங்க பாருங்க, ஒரு மனுஷன், திருப்தி இல்லாத ஒரு மனுஷன், அவன் இருதயம் எப்படி பாரம் அடைஞ்சுன்னு பாருங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு எஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு எஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஒரு திராட்சை தோட்டம். ஆகாப் ராஜா, சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப், அவன் அரண்மனை, அந்த பெரிய அரண்மனைனா நம்ம மாதிரியே வீடு கட்டியிருப்பாரு. அவர் பெரிய பங்களா, பெரிய அரண்மனை. அந்த அரண்மனை அண்டையில, அந்த அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் போட்டு நல்லா அழகா திராட்சை எல்லாம், இங்க நம்ம நாட்டு மாதிரி கிடையாது. நீங்க உங்க நாட்டு உங்க நாட்டுல இருக்கிற மாதிரி தான் திராட்சை பழம் பெருசா அப்படியே பார்க்கறதுக்கு அழகா, அப்படியே பெரிய 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 கொலையா தொங்கும். இங்க வாழைத்தார் இப்படி தொங்குதோ அது மாதிரி உங்க இதுல உங்க தேசத்துல தொங்குற மாதிரி தொங்கி இருக்கும். அதெல்லாம் இப்ப பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும். அப்ப அவன் ஆகாப் ராஜா அதை பார்த்த உடனே, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்து இருக்கிறபடினால அந்த அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கூட, என்னை பார்க்கறதுக்கு இதுவா இருக்கு, நான் அந்த திராட்சை தோட்டம் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவன் ஏதோ கன்சிடர் பண்ணியிருப்பானா இல்லைன்னு தெரியாது. அவன் சொல்லிட்டான், உன் திராட்சை தோட்டத்தை அழிச்சிட்டு அதை கீரை கொள்ளையாக்கும்படிக்கு எனக்கு கொடுக்கும். அதை கீரையா ஆக்கணும். திராட்சை தோட்டத்தை அழிச்சு கீரையாக்கும்படி அதை கொட்டுவேன். அதை பார்க்கணும் நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன், அது வேண்டுமானால் அது விலைக்கிரயமான பணத்தையும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே என்ன பண்ணிருக்கணும், இப்ப நாபோத் என்ன பண்ணி, ஆஹா சரியான ரேட் வந்துடுச்சுடா அந்த வேலைக்கு. அரண்மனை பக்கத்திலேயே திராட்சை தோட்டம் இருக்கிறதுனால ராஜா என்ன பண்ணான்னா, இப்ப கேட்கிறாரு, நல்ல திராட்சரத்தை கொடுப்பேன், நல்ல விலை கொடுப்பேன், நல்லா கொடுப்பேன்றாரு. ஆஹா, நாம எதிர்பார்த்தது வந்துடுச்சு. இப்ப என்ன பண்ணுவோம்னா, ராஜா கிட்ட 1க்கு 4 மடங்கு இல்லை 5 மடங்கு ரேட் பேசி இந்த நிலத்தை வித்துட்டு வேற ஒரு இடத்துல போய் நல்ல திராட்சை தோட்டத்தை வாங்கி அங்க போட்டு இது நிக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு பார்த்தீங்களா. அதான் சொல்றது, அங்கே நாபோத்துக்கு லகுவான இருதயம் இருந்தது. ஆனா ராஜாவாகிய ஆகாபுக்கு அவன் இருதயம் எப்படி இருந்ததுன்னா, அவன் இருதயம் பாரத்தினால் நிறைந்திருந்தது. அவன் இருதயம் பாரம், எனக்கு வேணும் இந்த இடம். எவ்வளவு நீ ஒரு ராஜா, ஒரு தேசத்துக்கு ராஜா, உனக்கு எவ்வளவு இடம் இருக்கு. நீ போய் அவன்கிட்ட கேட்ட, அவன் கேட்டோன்னு அவன சொல்றான், இல்லப்பா இது நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவனுக்கு பாருங்க, அது என் பிதாக்கள் கொடுத்த சுதந்திரம். நான் அந்த சுதந்திரத்தை நான் எப்படி இருப்பேன்னா, அது எனக்கு கொடுத்த பிறப்புரிமை, அது என்னுடையது, நான் எனக்கு அது போதும் அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான். நாபோத் எப்படி இருக்கான்னா, அவன் திருப்தியா இருக்கிறான். என் பிதாக்கள் கொடுத்த சுதந்திரம், அது 1/2 ஏக்கரோ 1 ஏக்கரோ, அந்த 1 ஏக்கரே எனக்கு போதும்பா. நீ உனக்கு கொடுத்தனா இப்ப 40 ஏக்கரா கூட நான் வாங்குவேன். எனக்கு இந்த இதே 1 ஏக்கர் நிலத்தை 4 மடங்கு உனக்கு வித்தனா எனக்கு இன்னும் நிறைய கூட கிடைக்கும். ஆனாலும் கூட நான் இதுல எனக்கு திருப்தி உண்டு. நாபோத் எப்படிப்பட்டவன் சொன்னா, அவன் அதுல திருப்தியா இருந்தான் அவன். அதனால அவன் இடறி போகல. அவன் எதுலயும் அவன் இப்ப இடறி போகலன்னா அதை லாபத்துக்கு போல, ஏதோ லாபத்துக்கு கொடுக்கணும்னு ஒண்ணு செய்யல. ஆனா இவன் என்ன பண்ணான்னு சொன்னா,
அந்த இடத்த கேட்ட உடனே இவனுக்கு கிடைக்கல, அந்த இடத்த கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே 4வது வசனம் பாருங்க. 4வது, இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரேலனாகிய நாபோத் தன்னோடு சொன்ன வார்த்தைக்காக ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா அவன் என்ன பண்ணிட்டானா, ஆகாப் சலிப்பும் சினமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். வேதம் எவ்வளவு இதுவா எழுதுது பாருங்க, டயலாக் எப்படி வருது பாருங்க, எவ்வளவா எழுதுறாரு பாருங்க. நீ இடறி போனதே வேதம் எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, சொன்னதுக்காக சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து சாப்பிடல, தன் கட்டில் மேல படுத்த, சரி கட்டில் மேல் படுத்து கொண்டான் எழுதல, அங்க தன் கட்டில் மேல் படுத்த தன் முகத்தை திருப்பி கொண்டான். பார்த்தீங்களா, இதுதான் இடறி போனான். ஏன் அவன் இடறி போனான்? அவனுடைய இருதயம் என்ன அப்படின்னா பாரமா இருக்கு. இப்போ அவன் இருதயம் பாரம் அடைந்தனால என்ன பண்ணான்னா, அவனுக்கு சலிப்பு சினம், அவன் சலிப்பு சினமுமாய் வீட்டுல போய் சாப்பிட மாட்டேன்றான். கட்டில போய் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால போய் முகத்தை வேற ஒரு செவுத்து பக்கம் திருப்பி படுத்தானே என்னன்னு தெரியாது. எப்படி படுக்கிறான் பாருங்க. அவனுடைய படுக்கையில கூட அவனுக்கு நிம்மதி இல்லை பாருங்க. ஏன்னா அவனுக்கு திருப்தி இல்லை, வேற ஒன்றும் கிடையாது. அதனால அவன் இருதயம் பாரம் அடைந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு எனக்கு எவ்வளவு இந்த தேசத்துல எவ்வளோ என் நிலம் இருக்குது, இதே மாதிரி இன்னொருத்தனை கூப்பிட்டு எப்ப இவன் நாபோத்து ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருக்கான்ல, அதே மாதிரி இந்த பக்கம் நல்ல ஒரு திராட்சை தோட்டம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா செய்து கொடுக்கறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க. ஆனாலும் கூட நாபோத்துக்கு என்ன வந்து, ஆகாபுக்கு என்ன வந்ததுன்னா, அவனுக்குள்ள ஒரு திருப்தி இல்லாத நிலைமை. இருதயம் என்ன பாரம், இருதயம் அவனுக்கு எப்பவுமே அதே பாரம். ஆனா நாபோத்துக்கு அந்த பாரம் கிடையாது. இருதயம் அவனுக்கு இல்லை, அவன் இருதயம் லகுவா இருக்கு. என் பிதாக்களின் சுதந்திரத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அது என் பிதாக்கள் கொடுத்தது, அது எவ்வளவு வேலை கொடுத்தாலும் எனக்கு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு இது போதும், எனக்கு இந்த இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாபோத் இருந்தோம்னா, அவனுடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னா, நாபோத்தினுடைய இருதயம் லகுவா இருந்தது. ஆனா ராஜாவாகிய ஆகாப்புடைய இருதயம் பாரம் அடைந்து என்ன ஆயிட்டுனா இடறி போயிட்டான். இடறி போயிட்டு என்ன நடந்தது, கடைசியா அவனை பார்த்தோன்னே அவன் ஒய்ஃப் வந்த உடனே அவனை எப்படியாவது கொலை பண்ணி அந்த இடத்த எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அவன் இந்த பயம் அவனுக்குள்ள வரும்போது அவன் பாவம் செய்கிறவனாய் மாறி போனான். பிரியமானவர்களே, நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, திருப்தி எப்பொழுதும் மிக மிக அவசியமான ஒன்று. எனக்குள்ள ஒரு திருப்தி இருந்ததுன்னு சொன்னா என்ன ஒன்னா, என் இருதயம் லகுவாய் மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி பவுல் சொன்னது போலதான், அவன் திருப்தியாய் புசித்தாங்க. அரைக்குறையா இருந்தா கூட, சரியா நாங்க சாப்பிடலடா சாமி, ஒரு மூட்டை கொஞ்சம் இந்த கோதுமையாவது வச்சிருங்கடா, எல்லா மூட்டையும் எடுத்து போட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு மூட்டையாவது வச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு மூட்டை கூட வைக்கல, எல்லாவற்றையும் எடுத்தாங்க. ஏன்னு சொன்ன, ஏன் எல்லாவற்றையும் எடுத்தாங்கன்னா, அவங்க திருப்தி ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி இருந்தது. அந்த திருப்தி என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க இருதயத்தை லகுவாக்கி விட்டது, வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் என்னுடைய இருதயத்துல நம்ம எல்லாரையும் குறித்து நான் யோசிக்கிறதெல்லாம் இதுதான். என்னுடைய இருதய இன்னொரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இங்க பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு வார்த்தை இருக்கு. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. 14, நெகேமியா 5:14. இதுல ஒரு சீக்ரெட் பாருங்க. நான் யூதா தேசத்திலே அதிபதியா இருக்கும்படிக்கு ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. நாங்க சாப்பிடல. இது யார் சொல்றது? நெகேமியா சொல்றாரு. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமா இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கிறதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியையும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். பாருங்க, நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. பார்த்துட்டார். 18ஆம் வசனம் பாருங்க. நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது.
பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சை ரசமும் செலவழிந்தது. இப்படியெல்லாம் இருந்த போதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாய் இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. நெகேமியா தேவனுடைய அலங்கத்தை கட்ட போறான். தேவனுடைய அவனுடைய இருதயத்துல பாருங்க, தேவனுடைய அலங்கத்தை கட்ட போற நெகேமியாவுக்கு எப்படி இருந்தா, இதயம் லகுவாய் இருந்தது. அவனுடைய இருதயம் லகுவா இருந்தனால என்ன பண்ணான்னா, அவன் அதிபதிகள் வாங்குற படியை கூட நான் வாங்கலப்பா. எங்களுக்கு கூட டிஏ கொடுப்பாங்க, ஹெச்ஆர்ஏ கொடுப்பாங்க, அதை கூட நாங்க வாங்கலப்பா. நாங்க இந்த ஜனங்கப்பட்ட பாடு இதுவா இருந்ததுனால நாங்க அதிபதிகள் வாங்குற படியை கூட நாங்க வாங்கல. தேவன் பார்த்தார், இப்படிப்பட்ட மனுஷன் லகுவான். ஐயோ எனக்கு அது கிடைக்கலையே, ஐயோ எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலையே, எனக்கு இப்படி பண்ணலையே, எனக்கு அது பண்ணலையே, எனக்கு அப்படின்ட்டு அநேகருடைய இருதயம் பாரம் அடைஞ்சு நான் பார்க்கிறேன். நிறைய பேர் பாரம், அந்த இருதயத்துல பாரம், அந்த இருதய பாரம் அவங்களுக்குள்ள நிறைய அவங்களுக்கு இது ஆயிடுது. வேதம் என்ன இருக்கு, அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் 6:1 நடுவில் தான் பிரிச்சிருக்கிறாங்க. அது நடுவில் 6:1 என்ன எடுத்துக்கணும், நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பெலாத்தும் தொபியாவும் அரபியானான கேஷாமும் எங்களுக்குன்ற மற்ற பகஞ்சரும் கேள்விப்பட்ட போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கேள்விப்பட்ட போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்படியே அவங்க இதாகிட்டாங்க. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இதை நான் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் எப்படி சொன்னார்னா, உன் இருதயம் பாரமா இல்லாம உன் இருதயம் லகுவா இருந்ததுன்னு சொன்னா நீதான் சபையை கட்டுகிறவனா இருப்பாய். அவன் தான் அலங்கத்தை கட்டினான். அதனால என்ன சொல்றாருன்னா, அவரு சொன்ன 6:1 என்ன எழுதுறாருன்னா, நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் அப்படின்னா நினைச்சோம், கட்டி முடிச்சிட்டாரு. இனி அதுல திறப்பு ஒன்றுமில்லை. இனி அலங்கத்துல ஒரு திறப்பும் ஒரு கூட எங்கன்னா பேட்ச் பார்க்க ஒர்க் கூட இல்லை. நெகேமியா அலங்கத்தை அப்படியே கட்டி முடிச்சுட்டு ஒரே ஒரு திறப்பும் இல்லாதபடிக்கு நெகேமியா பண்ணான். காரணம், நெகேமியாவுக்கு எப்படி வந்தது, நெகேமியாவுடைய இருதயம் லகுவான இருதயம். அதனாலதான் நெகேமியா தான் இடறி போகல. சன்பெலாத்து தொபியா எல்லாம் பார்த்து எவ்வளவோ பயமுறுத்தினாங்க. நரி ஏறி போனா விழுந்துருன்னாங்க, என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனாலும் கூட என்ன பண்ண, சன்பெலாத்தும் தொபியாவும் நெகேமியா பயப்படவே இல்லை. ஏன் பயப்படலை? நெகேமியாவோட இருதயம் எனக்கு படி கிடைக்கல, அதிபதிகள் வாங்குற படி கிடைக்கல, இவனுக்கு அதை பண்ண முடியல, ஜனங்க மேல அதிகாரம் செலுத்த முடியல, எனக்கு அப்படி பண்ணல, மற்றவங்களை இது இல்லை அப்படின்ற எண்ணெல்லாம் அவருக்கு இல்லை. அவருடைய இருதயம் லகுவான இருதயம். அதனால என்ன பண்ணாருன்னா, தேவனுடைய ஆலயத்தினுடைய அலங்கத்தை நெகேமியா கட்டி முடித்து அதிலே ஒரு திறப்பும் இல்லாதபடிக்கு நெகேமியா கட்டி முடிச்சார். அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவர். உங்களை கொண்டு கூட தேவன் ஒன்றை, இப்ப நீங்க இங்க ஸ்வீடன்ல இருக்கிறீங்க, ஒவ்வொரு இடத்துல இருக்கிறீங்க, அங்க இருக்கிறீங்க. தேவன் அந்த இடத்திலையும் கூட திறப்பு ஒன்றும் இல்லாதபடிக்கு அலங்கத்தை, தன்னுடைய ஆலயத்தை, தன்னுடைய திருச்சபையை தேவன் அவர் கட்டி முடிச்சிருவார். அதுக்கு எல்லாரையும் எதிர்பார்க்கறதெல்லாம் ஆண்டவர் யாரை திரும்ப எதிர்பார்க்கிறாரு? ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் பெரிய பிக்ஷாட்டுங்க, பெரிய இதெல்லாம் இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற மனுஷர்களாம் தன் இருதயத்துல லகுவாய் இருக்கிற மனுஷர்களை தேவன் பார்க்கிறார். இருதயம் லகுவா இருக்கும், இல்ல வேற எதனா பாரம் அடையும். வேற எதெல்லாம் நீங்க பாரம் அடைஞ்சுவீங்களா, அதுதான் இருக்கும். ஒரு பாட்டுக்காரன் இப்படி பாரு, உலக பாரம் அழுத்திடாமல் உந்தன் பாரம் தாருமே, உலக பந்த பாசம் என்னை உயர்த்த வேண்டாம் தேவனே அப்படின்றார். உலக பாரம் என்ன அழிச்சிடக்கூடாது ஆண்டவரே, உந்தன் பாரம் எனக்கு கொடுங்க, எனக்கு உலக பாரம் வேணாம் ஆண்டவரே, என் இருதயத்தை லகுவாக்குங்க. நான் ஒரு நாள் என் இருதயம் நான் பாரம் அடைஞ்சிடக்கூடாது. என் இருதயம் பாரமடைந்து நீர் வருகின்ற வேளையில உண்மை பார்த்து நான் அதோ ஆண்டவரே வாரும் என்று சொல்லக்கூடியவன் நான் போய் மலையிலும் குன்றிலும் போய் மறைஞ்சு கொள்ளக்கூடாது. ஆண்டவர் என் இருதயத்தை லகுவாக்குங்க, என் இருதயத்தை லகுவாக்குங்க. அது காரணம் ஒரே ஒரு தான், என்னிடத்துல திருப்தி இல்லாமல் இருக்கிறதா. எனக்கு திருப்தி இருந்ததுன்னு சொன்ன நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்னா, அதான் நான் சொல்றேன், திருப்தி இருந்ததுன்னு சொன்னா நான் திருச்சபையை கட்டுகிறவனாய் நான் மாறிக்கொண்டே இருப்பேன். போற இடத்தெல்லாம் நான் தேவன் என்னை கொண்டு ஏதோ ஒண்ணு கட்டிக்கிட்டே இருப்பாரு.
ஏன் இந்த மனுஷன் போனா மட்டும், ஏன் அநேக சகோதரர்கள்லாம் போறாங்க, போகும்போது அந்த பிரதர் ஜாக் போறாரு, போற இடத்துலலாம் ஒரு சபை உண்டாகுது. பிரதர் ஜாக் எங்கெல்லாம் போய் நிக்கிறாரோ ஒரு இடத்துல அவர் போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அங்க தேவன் ஒரு சபையை தேவன் அவர் கட்டுக்கிறார். காரணம் ஏன்னா பிரதர் ஜாக் வந்து நல்லா பேசுறாரு, அவருக்கு இதாகணும். அவருக்குள்ள இருக்கிறது என்னன்னா, அவருக்குள்ள இருக்கலாம். எப்பவுமே அவருக்குள்ள இருக்கிறது வந்து அவருடைய இருதயம் எப்பொழுதும் லகுவான இருதயம், எதிலையும் பாரமடையாத இருதயம். எதை குறித்து அவர் பாரமடை, ஐயோ நான் இப்படி இந்த மிலிட்ரியை விட்டு வந்துட்டேனே, நான் அங்க இருந்தா இவ்வளவு காசு கிடைச்சிருக்குமே, நான் இவ்வளவு ஒரு ஜெனரலா மாறி இருப்பேன், ஒரு முப்படை தளபதியா போயிருப்பேனே, நான் எனக்கு அவ்வளவு கிடைச்சிருக்குமே, இவ்வளவு நோ, அப்படி கிடையவே கிடையாது. அவருடைய இருதயம் எதிலுமே பாரமடையாத இருதயம். அவர் இருதயம் எப்பொழுதும் லகுவாய் இருக்கிறதுனால தேவன் என்ன பண்றாரு, லகுவான இருதயத்தை பார்த்து ஆபிரகாமோடு கூட பேசுறது போல தேவன் என்ன பண்றாருன்னா அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்காரு. பாரு, கிழக்க பாரு, மேற்க பாரு, வடக்க பாரு, தெற்க பாரு, இது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. காரணம் அதான் அவருடைய சீக்ரெட். அவருடைய சீக்ரெட் என்னன்னா, தன்னுடைய இருதயத்துல அவர் லகுவான இருதயம் அவருக்கு இருந்தது, பாரமுள்ள இருதயம் கிடையாது. அதனால ஆண்டவரை பார்த்து கேட்கறது. இப்ப என்னை பார்த்து ஆண்டவர், உன் இருதயம் பாரமா இருக்கா இல்ல உன் இருதயம் லகுவா இருக்கா? பாரப்படுறியா, நீ வந்து ரொம்ப அப்படியே இதுவா இருக்கியா, இல்ல உன் இருதயம் வந்து லைட்டா இருக்கா? தேவன் பார்த்துனே இருப்பார் உங்களை என்னை. பிரியமானவர்ல, இந்த ராத்திரி வேளையிலும் கூட உங்களே நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. உங்க இருதயம் பாரமடைந்து இருக்கா? உங்க இருதயம் லகுவா இருக்கா? இன்னும் ஒரே ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. ஆதி திருச்சபையில இருந்தவங்க எப்படி இருந்தாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்துல இந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் நான் பாருங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்துல 54வது வசனம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். இது வந்து ஸ்தேவானை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இவைகளை நீங்க பாருங்க, நல்லா இது பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம்னா இதை வந்து நான் இச்சிக்கணும். இதெல்லாம் இதை அப்படியே நான் வந்து ஆண்டவரே எனக்கும் இப்படி வரணும் ஆண்டவர் அப்படின்னு நினைக்கணும் நீங்களும் நான். இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய். பாருங்க, நான் சொன்னேன்ல, உங்க இருதயம், இவன் இருதயம் எதில் நிறைஞ்சிருக்கு பாருங்க, தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சிருக்கு. அவன் சொல்றான், அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். பாருங்க அவருடைய இருதயம். ஐ விஷ் நீங்க எல்லாரும் அப்படி இருக்கணும். இந்த ஸ்தேவானை போல நீங்களும் நானும் இருக்கணும். அவன் இருதயம் எதுல நிறைஞ்சிருக்கும் பாருங்க. அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சேவனுடைய இருதயம் வந்து எப்படி இருந்ததுன்னா, அவன் இருதயம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததா இருந்தது. அவனுடைய இருதயம் நிறைந்தனால அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானன் நிற்கிறதையும் கண்டு, அப்படின்னா தேவனை அவன் முகமுகமாய் காணுகிறான். ஏன்? அவனுக்கு திருப்தி, அவ்வளவுதான். அவனுக்கு வேற எதுவும் இல்லை. அவனுடைய இதுல பரிசுத்த ஆவியால் நிறைஞ்சா போதும். என் இருதயம் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கிற போன எல்லாரும் கூக்குரல கட்டி அவனை இதுன்றாங்க. அப்ப 59ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவன் மேல அவன் கல்லெறிந்தார்கள். அப்ப அவன் அந்த நேரத்திலும் கூட அவன் இருதயம் வந்து லகுவாய் இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணான், தேவனை அவன் தொழுது கொள்ளுகிறவனாய் ஆராதிக்கிறவனாய் மாறினான். தேவனை வந்து தொழுது கொள்ளுகிறது அது உன்னதமான ஒரு அனுபவம். பாரமாய் இருக்கிறவங்களாம் தேவனை தொழுது கொள்ளவே மாட்டாங்க. அவங்க இருதயம் வேற பாரம், பெருந்துண்டி, லௌகீக கவலை, வெறி, இதெல்லாம் இருக்கிறோம். நீ கம் வில் வர்ஷிப் தி லார்ட், வாங்க தேவனை தொழுது கொள்ளுவன போய் அவன் வேலையை பார்த்துன்னு சொல்லுவோம். ஏன்? அவன் இருதயம் லகுவாய் இல்லை. இருதயம் லகுவாய் இருக்கிற மனுஷர்களா என்ன பண்ணுவாங்க, அவர்கள் தேவனை தொழுது கொள்வாங்க. ஏன் அப்படி? ஏன் அவங்க தொழுது கொள்கிறாங்க? அவங்களுக்கு ஏன் தொழுது கொள்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி இருக்குது. அவங்களுக்குள்ள ஸ்தேவானுக்குள்ள ஒரு திருப்தி இருந்தது.
அவன் தேவனை தொழுது கொண்டான், அவன் தேவனை பார்த்தான். பார்த்துட்டு கடைசி அவனுக்குள்ள இருந்த ஒண்ணு என்ன இருந்ததுன்னா, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பழியை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே இவங்களை மேல இந்த பழியை சுமத்தாதீங்க, ஆண்டவரே இவங்களை விடுதலை ஆக்கிடுங்க, ஆண்டவரே இவங்க மேல எதுவும் பொண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேவனை நோக்கி என்ன பண்றான்னா மிகுந்த சத்தமிட்டு சொன்னான், பாவத்தை சுமத்தாதீங்க, இவங்களை மன்னிச்சிருங்க, இவங்களுக்கு என்ன செய்யறன்றதே தெரியல இவங்களுக்கு. அப்புறம் மன்னிக்கிறவனா அவன் ஜாக் அடிக்கடி சொல்லுவார், மன்னிச்சிருங்க, பிறரை மன்னிச்சிருங்க, அவங்க என்ன பண்ணாலும் சரி அவங்கள தயவு செய்து ப்ளீஸ் அவங்கள தயவு செய்து மன்னிச்சிருங்க, வேண்டாம், நீங்க அதை குறித்து ஒரு பாரம் இருக்க வேண்டாம், அவங்க செய்தது உங்க இருதயத்துல ஒரு பாரமா இருக்க வேண்டாம், அது ப்ளீஸ் நீங்க மன்னிச்சிருங்க. சேவம் அவனுக்கு எப்படி அவன் அதுக்கு சொன்னா ஸ்தேவானுடைய அதனாலதான் நான் சொல்றது, இருதயம் என்ன பண்ணுதுன்னா பாரம் அடையல, வேற எதோ குறித்தும் ஐயோ இப்படி பண்ணிட்டியோம் அப்படியோ இல்லைங்க அது இல்லை அப்படின்னா அவனுக்கு ஒரு எண்ணமே வரல. அவன் இருதயம் லகுவான இருதயம். நான் மறுபடியும் உங்ககிட்ட இம்ப்ரிண்ட் பண்ணி சொல்ல விரும்புனா, லகுவான இருதயம் உடைய யாரும் நீங்க இடறி போகவே மாட்டீங்க. சேவான இடறலையே, பழி வாங்கணும்னு என்ன வரலையே அவனுக்கு, அவன் இருதயம் லகுவாய் இருந்தது. அவன் இருதயம் லகுவாய் இருந்தாலும் அவனை பார்த்து, ஆண்டவரே இவர்களை சுமத்தாதிரும், இவர்கள் பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும், இவர்களை இது நீடுங்க அப்படின்னு சொன்னா அப்ப எப்படி இருந்ததுன்னா அவன் இருதயம் அதுல அந்த இருதயம் பாரம் அடையல, அவன் இருதயம் லகுவாய் இருந்தது. அதனாலதான் உங்களை எல்லாருக்கும் நான் சொல்ல வரேன், இந்த ராத்திரி வேலையிலும் கூட உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல வர்றதெல்லாம் அதான், உங்க இருதயம் எதில் பாரமா இருக்கு, லகுவா இருக்கா? நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்க இருதயத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க லகுவாக்கி கொண்டே இருங்க பாருங்க. நான் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்துல நீங்க யாரும் சரி, ஒரே இங்க கூடி இருக்கிற ஒருத்தர் கூட நீங்க இடறி போகவே மாட்டீங்க. இடறுதல் என்றது அது உங்களாலும், ஏன்னா இவங்க இல்ல, இவங்க இருதயம் லகுவான இருதயம். அந்த லகுவான இருதயம் ஒரு நாள் உங்களை இடற பண்ணவே பண்ணாது. ஆனா அதே இடத்துல எனக்கு பாரமான இருதயம், எனக்கு ஒரு பாரமா இருக்கிறவங்க, அந்த இருதயம் பாரத்தினால் நிறைஞ்சவங்க, நான் சொன்னது போல ஆகாப் இடறலாம் பாருங்க, லோத்து இடறி போனான் பாருங்க, லோத்துனுடைய வழி தப்பி போனது பாருங்க, லோத்துனுடைய இதுவே கோல் மாறி போய் இடறிட்டான் பாருங்க, லோத்து இடறி போயிட்டான் பாருங்க. ஆகாப் ராஜா பாருங்க இடறி போயிட்டான். ஆனா மற்றவங்களாம் இடறலையே, காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள இருந்த திருப்தி. சேவானுக்குள்ள அந்த திருப்தி என்னன்னா, அவன் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் அவன் நிறைந்திருந்தபடினால அவனுக்குள்ள அந்த திருப்தி அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆம் பிரியமானவர்களே, அந்த அந்த உணர்வோடு கூட நீங்க எல்லாரும் இருக்கணும். நீங்க ஒருத்தரும் கூட நீங்க ஒரு நாளும் பார்த்து ஆண்டவர் உங்களை பார்த்து இல்ல இடறி போயிட்டாங்கப்பா, இடறி போயிட்டாங்க. ஆரம்பத்துல சிஎஃப்சி மீட்டிங்ல இருந்தாங்க, ஆனா நாட்கள் போக போக ஏதோ ஒரு காரியத்துல பாரம் அடைஞ்சு இப்போ இடறி போயிட்டாங்க. இல்ல அந்த பிரதர், சாரி பிரதர், அவர் இடறி போயிட்டாரு. சென்னையில் அது மாதிரி நிறைய பேர் உண்டு, நான் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் இடறி போனவங்க எல்லாருக்கும், இடறி போனவங்க லிஸ்ட் எல்லாம் நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், அவங்க இருதயம் அவங்க இருதயம் பாரம் அடைஞ்சிருக்கும், லகுவா இருந்திருக்காது. அதுதான் காரணமா இருக்கும். அநேக பேர் இதே சென்னையில அநேகம் பேர் தேவன் தன்னுடைய திருச்சபையை கட்டும்படிக்கு தேவன் அநேகரை தெரிந்து கொண்டார். ஆனாலும் கூட அவங்களால திருச்சபையை கட்ட முடியல, இடறி போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஏன் கட்ட முடியல தெரியுமா? அவங்க அவங்க இருதயம் பாரம். நெகேமியாவுடைய இருதயம் பாரம் அடையல பாருங்க. எனக்கு டிஏ கொடுக்கல, எனக்கு படி கொடுக்கல, எனக்கு அந்த அந்த பண்டை இதை கொடுக்கல, எனக்கு இதை கொடுக்கல, எனக்கு முன்ன இருந்தவங்களாம் வாங்கினாங்க, எனக்கு முன்ன இருந்தவங்களாம் வாங்கினா, ஆனா எனக்கு மட்டும் கொடுக்கலன்னு நெகேமியா அதை உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருந்தாரா மூளையில? இல்லையே, நான் அதெல்லாம் வாங்கலுங்க ஆண்டவரே, எனக்கு அது ஒரு பொருட்டும் கிடையாது, எனக்கு அது மேல அது எனக்கு கிடைக்கலன்ற பாரம் எனக்கு இல்லைங்க ஆண்டவரே. எத்தனையோ நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ பேர் எனக்கு இன்னும் ப்ரொமோஷன், அதே பாரம், இரவும் பகலும் அதே ப்ரொமோஷன் கிடைக்கல, எனக்கு இன்னும் சம்பளம் ஹைக் கிடைக்கல, எனக்கு இன்னும் இது கிடைக்கல, இதேதான் பாரம். அவங்க இருதயம் அதில் தான் பாரம் அடைஞ்சு போயிடுது. அதனாலதான் தேவன் என்ன பண்ண, அவங்க தன்னுடைய சபையை கட்டுகிறதுக்கு தேவன் அனுமதிக்கவே அனுமதிக்கல, இன்னும் அனுமதிக்கவே மாட்டாரு.
ஆனா எப்பெல்லாம் ஒரு மனுஷன் தன் இருதயத்தை லகுவாக்கி தன்னுடைய இதை இதாயிட்டு, நான் அந்த படியெல்லாம் வாங்குறது இல்லை, நான் இருந்தாலும் ஜனங்க படுற பாடெல்லாம் பார்த்துட்டு, இருந்தாலும் எனக்கு இது போதும் ஆண்டவரே, நான் இந்த மாதிரி நான் திருப்தியா இருக்கிறேன், இது கொடுக்குறேன், எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு நெகேமியாவை போல ஒரு மனுஷன் திருப்தியா இருக்கின்ற வேளையில தேவன் என்ன பண்ணுவார்னா, அலங்கத்தில திறப்பு ஒன்றும் இல்லாதபடிக்கு அலங்கம் முழுவதையும் கட்டி தீர்க்க அவருக்கு உதவி செய்த தேவன் எல்லாருக்கும், உங்களுக்கு எனக்கு உதவி செய்வார். தன்னுடைய திருச்சபையை, தன்னுடைய சபையை, தன்னுடைய சரீரமாக, கட்டடத்தில் தன்னுடைய சரீரமாகிய சபையை, அநேக சகோதரர்களை, கட்டடத்தை கட்டுறது ரொம்ப ஈஸி. கட்டடம் நான் சொல்றது கட்டினீங்க, திருச்சபையை கட்டுக்கணும் கட்டடம் கிடையாது. அங்க இருக்கிற எல்லாரும் எல்லாரையும் கட்டு வைக்கிறவர்களா நான் மாறுவேன். எல்லாரிடத்தில் நான் எப்படி இருப்பேன்னு சொன்னேன், திறப்பு ஒன்று இருக்கவே இருக்காது. அவங்க அலங்கத்தை கட்டுவாங்க. நெகேமியா கட்டி முடிச்சோம். தேவனுடைய அலங்கத்தையே நெகேமியா கட்டி முடிச்சான். திறப்பு ஒண்ணு கூட கிடையாது, ஒரே ஒரு கிராக் கூட கிடையாது. ஏன்? நெகேமியாவிட்ட இருந்தது திருப்தி. அவன் இருதயம் பாரம் அடையல. நிறைய சொல்லுவேன், நிறைய சம்பவத்தை நான் காண்பித்து கொண்டே போவேன். திருப்தியா இருந்த எத்தனையோ திருப்தியா இருந்தவர்கள நான் பார்ப்பேன். யாரெல்லாம் திருப்தியா இருக்கிறாங்கன்னா பாத்தீங்க, நிறைய இருக்கு. எரேமியா 35ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாருங்க. அங்க நீங்க வீட்டுல தனியா இருக்கும்போது வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அதனுடைய முடிவு கடைசியா ஒரு வார்த்தை எழுதி ஆண்டவர் சொல்வார், எனக்கு முன்பாக கடைசியா அந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திட்டு பாருங்க. நீங்க வீட்டுல போய் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுல போய் படிச்சு பாருங்க. எரேமியா 30, அது ரொம்ப எப்பவுமே நீங்க மறந்து போகாத ஒரு சம்பவம். எரேமியா 35 மறக்கவே மறக்காதீங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு இது மாதிரி வருதோ உடனே எரேமியா 35 எடுத்து படிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளை குறித்து ஏதாவது உங்களுக்கு வருது உடனே எரேமியா 35 போங்க. 35:19, எரேமியா 35:19 ஆண்டவர் சொல்லு, ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாவுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனே சொல்ற, நான் சொல்றேன்றாரு. சேனைகளின் கர்த்தராகிய நான் சொல்றேன். எனக்கு முன்பாக உன் பிள்ளை இருந்துட்டே இருப்பான். எனக்கு முன்பாக உன் பெண் பிள்ளை இருந்துட்டே இருப்பாங்க. எனக்கு முன்பாக நீ பெற்ற உன் பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு முன்பாக நின்று கொண்டே இருப்பாங்க. எப்போ? உன் இருதயம் லகுவா இருக்கணும். ரேகாப் அப்படிதான் இருந்தாரு. அவருடைய இருதயம், அவங்க பிள்ளைங்களாம், அவங்களுடைய இருதயம் மற்றவங்களாம் எப்படியா இருக்கும்போது அவங்க இருதயம் லகுவா இருந்தது. அவங்க இருதயம் பாரம், ஐயோ அவன் அதெல்லாம் பண்றானே, எனக்கு இது இல்லையே, ஐயோ அவன் 10 மாடி வீடு கட்டுறானே, நானும் இன்னும் எங்க அப்பன் சொன்னது மாதிரி கூடாரத்துல தானே குடியிருக்கிறேன் அப்படின்னு வாயிலையும் வயிற்றுலையும் அவன் மாறு லட்சம் இல்லை. அவன் என்ன பண்ணனா, நீ 10 அடுக்கு மாடியாவது கட்டிக்க, நீ எதையாவது கட்டிக்க, ஆனா எங்க அப்பா சொன்னது போல நாங்க கூடாரங்கள் தான் குடியிருப்போம். நாங்க எங்க இருதயம் ஒரு நாள் இதுல பாரமடையாது. எங்கள் இருதயம் பாரமடையாது. அப்படிப்பட்டவருடைய பார்த்தா தேவன் சொல்றாரு, பாருங்க அவருடைய கண்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. அந்த பாரம் அடையாம லகுவான இருதயத்தை இருக்கிறதான ரேகாபின் புத்திரரை பார்த்து சொல்ல, நீ என் கண்களுக்கு முன்பாக எப்பொழுது நிற்கத்தக்க புருஷனாயிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் ஆல்வேஸ் இன் மை பிரசன்ஸ். நீ எப்பொழுது என்னுடைய சமூகத்தில் இருந்து கொண்டே இருப்பாய். நீ எப்பொழுது என்னை பார்க்கிறவனாய் இருந்து கொண்டே இருப்பாய். உன் இருதயம் எப்பொழுதும் சுத்தமாய் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் ஆண்டவருக்கு சொல்றது. உங்க எல்லாரையும் நான் அப்படி இருக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க எல்லாருமே நித்தியத்துல தேவனோடு கூட வருகின்ற வேலை நான் பார்க்கணும். ஆண்டவரே, சிஎஃப்ஜில இருக்க இந்த ஃபேமிலிஸ், எஸ், அவங்க எல்லாரும் என்னுடைய முகத்துக்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகளா இருந்தாங்க. அவர்கள் ஒருவரிடத்திலும் இருதயம் பாரம் கொண்டவர்கள் ஒருவரும் கிடையாது. அவங்க இருதயம் எப்பொழுதும் லகுவாய் இருந்தது. அவங்க திருப்தியா எதையிலும் அவங்க எது இருந்தாலும் கூட திருப்தியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஆபகுக்கு போல அவங்களும் கூட தங்களுடைய தங்களுடைய தேவனுக்குள்ள மகிழ்ந்து கலிகூறுவர்களாய், ரட்சிப்புக்குள்ளாய் கலிகூறுவர்களாய் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களையும் என்னையும் குறித்து தேவன் சொல்லணும். ஆமேன். அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுப்பாரா. தலைவணங்கி ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று சொல்லி எங்களுக்கு எச்சரிக்கிறீர்கள், அதற்காய் நன்றி. இயேசுவே, நீ ஒரு நாட்கள் கொடிய காலங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆங்காங்கே வருகிற எல்லாத்திலையும் பார்த்து அநேகருடைய இருதயங்கள்லாம் கரைந்து போகணும்லாம் பார்த்திருக்கிறோம். எங்கள் இருதயம் கரைந்து போகக்கூடாது ஆண்டவரே. எங்கள் இருதயம் ஒரு நாளும்
பாரமடையாதபடிக்கு லகுவான இருதயம் உடையவர்களாக இருந்து விட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் தகப்பனே, எங்கள் மீது தயவு பாராட்டும். விசேஷமா இந்த நாளில் கூடியிருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் உங்களுடைய பூரண கிருபை இருப்பதாக. ஒரு நாள் யாருடைய இருதயமும் ஆண்டவர் பாரமடைந்து போக வேண்டாம். லகுவான இருதயம் அவர்களை இடரிலிருந்து காப்பாற்றுமே. ஆண்டவரே, அப்படி லகுவான இருதயத்தை உடைய பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தனை உதவி செய்யும். திருப்தி ஆண்டவரே லகுவான ஒரு இருதயத்தை உண்டாக்கும் என்று நாங்கள் ஆண்டவரே தியானித்தோமே, அதற்காய் நன்றி ஆண்டவர். தொடர்ந்து எங்கள் இருதயம் ஒரு நாளும் பாரமடையாதபடிக்கு எப்பொழுது எங்கள் இருதயங்கள் லகுவாய் இருந்துவிட எங்கள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். என்னுடைய இருதயம் ஆண்டவரே தேவரீர் உம்முடைய ஆவியினால் நிரம்பி இருக்க உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.